சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, Song of Solomon, the subject I preached in my Bible college. அந்த Song of Solomon நான் ஒரு 60 தடவை படிச்சிருப்பேன். ஆல்மோஸ்ட் மனப்பாடம் ஆச்சு. எங்கே வசனம் இருக்குது அப்படிங்கிறது மனப்பாடம் ஆச்சு. ஒரு நாள் எனக்கு ஆசாச்சு, மணவாளன் மணவாட்டியை எப்படியெல்லாம் புகழ்கிறாரு, இந்த 8 அதிகாரத்தில் எத்தனை தடவை புகழ்கிறாரு, அதே மாதிரி மணவாட்டி மணவாளனை எத்தனை தடவை புகழ்கிறாரு அப்படின்னு எண்ணி பார்க்கணுன்னு ஆசையாச்சு. உடனே ஒரு ரெட் அண்ட் ப்ளூ பென்சில் வச்சுட்டு 8 அதிகாரத்தையும் மணவாளன் வாழ்த்துறதெல்லாம் ப்ளூவில், அதை ரெட்டில், மணவாட்டி இதை ரெட்டில், அது டோட்டலி ஐ கவுண்டட். மணவாளன் மணவாட்டியை 35 வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துகிறார். 35 times in 8 chapters வாழ்த்துறார். எப்படி வாழ்கிறாருன்னா, ரூபவதியேன்னுவார். ஆரம்பத்தில் உன் கண்ணு புறா கண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னுவார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்வார், நீ தான் புறா, மலையிடுக்குகளில் வசிக்கும் புறா நீன்றுவார். கண்ணு மாத்திரம் புறான்னு சொன்னோன்னா நீயே புறான்றார். அது மாதிரி இவனும் சொல்கிற எப்படி 2 பேரை பாராட்டுறாங்கன்னே ஒரு மெசேஜ், அது இன்னைக்கு இல்லை. இந்த சாங் ஆஃப் சாலமோனை 4 விதமான விளக்கங்களை கொடுப்பார்கள். நம்பர் 1 இஸ் நேச்சுரல் இன்டர்பிரிட்டேஷன், சாதாரண இன்டர்பிரிட்டேஷன். அதுக்கு அடுத்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஜூயிஷ் ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், ஹிப்ரேக் ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். 3வது வந்து அலிகாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். 4வது டைப்பாலஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். இந்த 4 விளக்கங்களில் நான் பின்பற்றும் விளக்கம் அலிகாரிக்கல் அண்ட் டைப்பாலஜிக்கல். இதெல்லாம் இறையியல் பதங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. என் காதலர் என்னிடம் கூறுகின்றார், என் அன்பே விரைந்தெழு, என் அழகே விரைந்து வா. இந்த உலக மக்கள் எல்லாம் நம்மிடத்தில் உள்ள பிழையைத்தான் பார்ப்பார்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் உள்ள அழகை பார்க்கிறார். எப்போவுமே ஆண்டவர் அழகை பார்க்குறவர், சரியானதை பார்க்குறது. பைபிள் என்ன சொல்லுது? தேவன் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர். அதனால் அவர் பார்க்க மாட்டார். ஆனால் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் பீரியட் வந்துடும். இதில் சுருக்கமாக இந்த பேசேஜில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சுருக்கமாக அந்த மணவாட்டிக்கு வந்து வீட்டில் கம்ஃபர்ட் ஜோனில் ரொம்ப சந்தோஷமாக, நமக்கு தெரிஞ்ச இடம், தெரிஞ்ச ஆட்கள், அந்த இடத்துல மணவாட்டி இருக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, போதுமா, நீ உன் வீட்டிலே இருந்தது போதும், வா நம்ம மலைக்கு போவோம் அப்படிங்கிறார். மலை ஏறும் அனுபவம் தனி அனுபவம். ஏய், நீ வீட்டிலே உட்காந்துட்டு தெரிஞ்ச இடத்துலே இருக்கிறதெல்லாம் போதும், வா மலைக்கு போவோம் அப்படின்னார். இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை ஆண்டவரே, நான் இங்கேயே இருக்கிறேன் ஆண்டவரே, நெக்ஸ்ட் டைம் அடுத்த தடவை நான் வரேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அடுத்த தடவை வரேன்னு சொன்ன உடனே சொல்லிவிட்டு இவன் சொல்கிறா, நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க, ராத்திரி ஆனதுகளும் வந்துடுங்க, மான போல் ஓடி வந்துடுங்க அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணுறான். அவர் சொல்கிறார், நீ ஏன் கூட தானே வர, நான் தானே போகிறேன், நீ ஏன் கூட வர, நீ என்ன, நீ இருந்துட்டு போயிட்டு என்னையே சீக்கிரம் வான்னு சொல்கிறேன் அப்படின்றார். நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு ஒரு புதிய காரியங்களை செய்வதற்கு போவதற்கு நமக்கு மனம் கிடையாது. நல்லா இருக்கா போதும், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட்,
complacency is a cancer for spiritual growth. அறியாத காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், என்னவாவது கஷ்டம் வரலாம், துன்பம் வரலாம், பிரச்சனையை மேற்கொள்ள வேண்டியது வரலாம். அந்த நேரங்களில், பிரச்சனை மேற்கொள்ள வேண்டிய நேரங்களில் என்ன செய்யன்னு தெரியாது. வீட்டிலே இருந்தால் நல்லா சாப்பிட்டுட்டு, நோ லஞ்ச் மிஸ்ஸிங், சாப்பாடெல்லாம் போகுது எல்லாருக்கும் அது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது மலையேறும் அனுபவம். ஈசாக்கை அழைத்து கொண்டு ஆபிரகாம் மலையேறினான். வீட்டில் இருக்கிறது சந்தோஷமாக, மலையேறுறது அனுபவம். தேவன் சொல்லி மலையேறினான். ஆனால் இந்த மணவாட்டி மலையேற அவளுக்கு மனதில்லாமற் போயிற்று என்று பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், இந்த பேசேஜ் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் உள்ள இந்த வேத பகுதி நம்முடைய காலத்துக்கு பொருத்தமானது. 7 காரியங்களை தேவன் சொல்கிறார். இந்த 7 காரியங்களும் வருகை சமீபமாயிற்று என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. 11ஆம் வசனம், இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது. இந்த ரெண்டும் ஒரு ஆயத்தத்தை குறிக்கிறது. இதோ கார்காலம் கழிந்தது, மழையும் பெய்து தீர்ந்தது. முன்மாறி பின்மாறி. முன்மாறி என்று சொல்லப்படுவது விதை முளைத்தவுடன் பெய்கின்ற மழை. அந்த விதை வெடித்து செடியாய் வெளியே வருவதற்கு உண்டாகும் அந்த மழை, ஆவியானவரின் மழை முன்மாறி என்று அழைக்கப்படுகிறது. பின்மாறி பெய்ய ஆரம்பித்து விட்டது. மழைக்கு 3 சொற்கள் உண்டு. அந்த 3 சொற்களுக்கு யோரே, அந்த யோரேங்கிறது ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வருது. அல்லது யோரேன்னு வரும், மொரேன்னு வரும், MOREH. அது யோவேல் 2:23 வருது. யோரே ஓசியா 6:3, மோரே ஜோயல் 2:3. அதுக்கப்புறம் பின்மாறி. முன்மாரிக்கு அப்புறம், முன்மாரி விதை முளைப்பதற்காக பெய்யும் மழை. பின்மாரி என்று சொல்லப்படுவது விதை அறுவடை செய்வதற்கு முன்பாக, அதாவது அந்த மழை பெய்யும், பின்மாரி பெய்யும். பின்மாரி பெய்த உடனே அந்த செடியினுடைய வேர்களெல்லாம் அப்படியே அந்த உரத்தையும் தண்ணீரையும் எடுத்து அந்த மணி, கோதுமை மணி முழுவதுமாய் முழு வளர்ச்சி அடையும். பின்மாரி முழு வளர்ச்சிக்காக உதவுவது, முன்மாரி முளைப்பதற்காக உதவுவது. பின்மாரிக்கு பேர் ஹீப்ரூவில் மால்குஷ். அது பின்மாரி. நம்ம இருக்கிற காலம் பின்மாரியின் காலம். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் 10 வருஷத்துக்கு முந்தி ஹெவனுக்கு போகலான்னு யாராவது அடைச்சோன்னா, படா பைத்தியம், ஹெவனுக்கு செத்து பிற தான் போக முடியும், அது கூட போகிறோமோ என்னமோ நமக்கு சந்தேகம், அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஆனால் டுடே ஐம் கோயிங் எவ்ரி டே ஐம் லேர்னிங் அன்யூஷுவல் லெசன்ஸ். 12ஆம் வசனம், நிலத்தில் மலர்கள் மலர்ந்தன, பாடி மகிழும் பருவம் வந்துற்றது. பாடி மகிழ்கின்ற பருவம் வந்தது. நம்ம டான்ஸ் ஆடி பாடி மகிழ்கிற காலம் வந்தது. இட்ஸ் அ டைம் ஆஃப் ரிவைவல். அவர் காட் இஸ் கம்மிங், ஜீசஸ் இஸ் கம்மிங். 17ஆம் வசனம் வாசிங்க டாக்டர். 17th verse. என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். 2:17. பொழுது புலர்வதற்குள், நிழல்கள் மறைவதற்குள் என் காதலரே திரும்பிடுக. என் காதலரே, மலைமுகட்டு கலைமான் போன்று அல்லது மறைமான் குட்டி போன்று திரும்பி வந்துடுக. ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் போகிறீங்களா மலைக்கு, போயிட்டு திரும்பி வந்துடுங்க, சீக்கிரம் வந்துடுங்க, இருட்டாரத்துக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் உங்களோடே வரேன், அங்கே மலையில் தங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, உயர்ந்த மலையின் அனுபவத்துக்கு போகிறதுக்கு பீப்புள் ஆர் நாட் வில்லிங். என் மீட்பர்
சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா? அவர் சென்ற பாதை கரடு முரடான முள்பாதை. அந்த முள்பாதையில் அவர் சென்றார். மனிதர்களுக்கு வாயிலே எச்சிலை வைத்தவர் அவர். அந்த எச்சில் சுரக்கவில்லை என்றால் இட்ஸ் அ மேஜர் மெடிக்கல் செட்பேக். எச்சி வரலன்னு வைங்க, என்ன பண்ண எச்சி ரொம்ப ஒன்றும் இல்லைன்னு, எச்சை துப்பிட்டான், என்னை பார்த்து துப்பிட்டான்றோம். அந்த எச்சி இல்லைன்னு வைக்கிறதுங்க, இட்ஸ் அ மேஜர் ஹேசட், மெடிக்கல் ஹேசட். அந்த எச்சியை வாயில் வச்ச கர்த்தர். நமக்கு அதெல்லாம் எச்சி வச்சதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? நமக்கு தெரியாது எச்சியினுடைய அவசியம். ஆனால் அந்த எச்சியை வச்சதை இந்த மனுஷன் வந்து அவர் மேலே துப்புறான், கண்ணை கட்டிட்டு. அதெல்லாம் அனுபவித்தேன். அதை விட நம்மெல்லாம் அனுபவிக்க போகிறோம் கூட. மலையேறினா மணவாட்டி. இந்த பொண்ணு கல்யாண தேதி ஒரு பொண்ணுக்கு தள்ளி வச்சுருந்தாங்க. ஏன்னா மாப்பிள்ளைக்கு லீவு கிடைக்கல. அதனால் இது சோர்ந்து போச்சு. இன்னும் 6 மாதம் கிடைக்காத போல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 6 மாதம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சோர்வாக இருந்தேன். சர்ச்சில் உட்காந்துருக்கும் பார்த்தா விளக்கெண்ணெய் குடித்த மாதிரி உட்காந்துருக்கோம். அது எனக்கு பார்க்கவே பயமாக இருக்கும். நாங்கள் பார்க்க மாட்டேன், திரும்பிடுவேன். ஏன்னா அப்படி உட்காந்துருக்கோம். அடுத்த வாரம் சண்டைக்கு வந்து பார்த்தா அவன் பல் இப்போ தான் கட்டிட்டு வந்திருக்க மாதிரி காட்டுற மாதிரி இருக்குது. ஏம்மா திடீர்னு இவ்வளோ இப்போ தான் சிரிக்கிற? எங்கள் அத்தான் வராரு. அதை மாதிரி வராரு நம்ம அத்தான். அதனால சந்தோஷமாயிருங்க. அதனால ரோட்டில் போகும்போதே சிரிச்சுட்டு போவாங்க. எல்லோரும் என்ன பார்க்கட்டும், நம்ம என்னன்னு கேட்கட்டும். இல்லை எங்கள் ஏசப்பா வராரு, அதுதான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி. காட்டுப்புறா கூவும் குரல் அதுவோ? காட்டுப்புறா கூவுகின்ற காலம். காட்டுப்புறா, வீட்டுப்புறா மணவாட்டி, காட்டுப்புறா ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் கூவ ஆரம்பித்து விட்டார். பரிசுத்தாவியானவர் அசாதாரணமாய் செயல்பட ஆரம்பித்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் இப்போ ரொம்ப அசாதாரணமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டார். பரிசுத்த ஆவியானவருக்கு பகல் வேளையில் டியூட்டி மோஸ்ட்லி ஹெவனில் இருந்ததை அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஹோலி ஸ்பிரிட் கோ டு த எர்த், அங்கே இருங்க, அங்கே ஊழியம் செய்யுங்க அப்படின்னு. அசாதாரணமாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறதை நான் பார்க்கிறேன். 13ஆம் வசனம். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. அத்தி பழங்கள் கனிந்து விட்டன, திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன. அபகுக்கு சொல்கிறான், அத்திப்பழம் காய்க்காவிட்டாலும், திராட்சை செடியில் திராட்சை பழம் இல்லாவிட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அது ஒரு காலம். இந்த காலம் அத்திப்பழம் பூ பூத்து காய் காய்த்தது. திராட்சை பழம், திராட்சை பழம்ங்கிறது இயேசு சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்களோ கொடிகள். அதனால் திராட்சை பழம், அவரோடு நாம் இணைந்திருக்கிறோம். அவரோடு உள்ள ஐக்கியத்தை குறிக்கிறது. அதனால் இதுவரைக்கும் ஆண்டவர் எங்கேயோ இருக்காருன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தது, இப்போ நம்ம பக்கத்திலேயே இருக்கிறாருங்கிறத நீங்கள் உணர்வே. இந்த மகனுக்கு சோமானால் எங்கள் குடும்பமே வரும்னு. சோமானா தான் வரணுமா? அவர் சிலுவையில் ஜீவன் கொடுத்துருக்காரே, அதுக்கு வாங்க, அப்போ சோகப்படுத்துவார். எல்லாம் நம்ம எப்போவுமே வண்டியை முன்னால் போட்டு மாட்டை பின்னால் கட்டிடுவோம். எப்படி போவோம் வண்டி? முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, ஐயோ அவர் எனக்காக ஜீவன் விட்டாரா, என் மகன் செத்தாலும் பிழைச்சாலும் சரி நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா கட்டாயம் உன் பையன் பிழைப்பான். 14ஆம் வசனம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். நான் ரேடியோ அனௌன்ஸராக இருக்கும்போது சில வேளை காலையில் ரெக்கார்டிங் போகும்போது தலை செய்யாமல் போயிருக்கேன். ஏன்னா என் குரலை தான் மக்கள் கேட்பாங்க. தலை சீவிருக்கான்னு சீவிருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. இங்கே வரும்போது தலையை குழச்சி போட்டு வர முடியுமா? இது டிவி. அதனால் இதில் பார்க்குறதுக்கும்
பாஸ்டர் இப்போ ரொம்ப எங்கே இருக்கிறாரு, அவருக்கு அவ்வளோ வயசு இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குரலை கேட்கணும்பா, உன் முகத்தை பார்க்கணும்பா. குரலை கேட்கணுமானா செல்ஃபோன்லேயே பேசலாம், முகத்தை பார்க்கணுன்னா நேராக வரணும். The word of God says, draw close to me, I will draw close to you. அவர் என்ன சொல்கிறாரு, நீ எப்படி வா, நான் இவ்வளோ வருவேன், நான் வருவேன், நான் வருவேன், நான் வருவேன், நான் வருவேன். 2 பேர் வந்துட்டீங்க, முகத்தை பார்த்துருவார். முந்தி அவர் நம் அருகில் நெருங்கி வந்துட்டார். இப்போ ஆண்டவர் நம்ம வீட்டில் தான் இருக்கார், நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்கார். ஒரு தடவை காலேஜில் பிக்னிக் போனோம், பஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் போயிட்டோம். இப்போ பிரின்ஸிபல் சொன்னார், யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கப்பா, பஸ்ஸு ஆக்சிடென்ட் இல்லாமல் போய் சேரணும் அப்படின்னு. உடனே சொன்னாங்க, ஆண்டவருக்கு பழக்கப்பட்ட குரல் விக்டர் ஞானராஜ் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நான் ஏன்ப்பா நீங்களாம் பண்ணக்கூடாது, பிரின்ஸிபல் சார் நீங்கள் பண்ணக்கூடாது. இல்லைப்பா நம்ம குரல்லாம் அவருக்கு தெரியாது, பழக்கப்பட்ட குரல் இருந்தால் நோ ப்ராப்ளம், என் குரல் பழக்கப்பட்ட குரல் தான். நான் சொன்னால் அவர் கேட்பார். அது சொன்னேன், நம்ம குரலை கேட்கணுன்னு அவருக்கு ரொம்ப ஆவல், நமக்கு அவர் குரலை கேட்கணும்னு ஆசை. நம்ம ஆண்டவர்கிட்ட குரல் கொடுத்து ஜெபிக்கிறோமோ இல்லையோ, அவர் குரலை கேட்கணும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னாரு. ஆனால் ஆண்டவருடைய குரலை ஆடிபிளாக நான் வாழ்க்கையில் கேட்டிருக்கேன். பல வருடங்களுக்கு முன்பு பெங்களூரில் இருந்து நான் பாடிட்டு இருக்கும்போது ஒரு குரல் பின்னால் இருந்து கேட்டது, கம் அவுட் இன் ஃபாஸ்டிங், ஐ வாண்ட் டு டீச் ரெவலேஷன். வெளிப்படுத்தின விசேஷத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நீ வந்து உபவாசம் இருந்து பைபிளை படி. யாருடா நமக்கு போய் அதிகாரமாக கட்டளை கொடுக்குறது? பின்னால் திரும்பி பார்த்தேன், ஒரு பாட்டியம்மா ஞான கீர்த்தனை வச்சு பாடிக்கிட்டு இருக்கு. டெஃபினெட்லி சி ஹஸ் நாட் டோல் மீ. உடனே என் ஒய்ஃப்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி காதில் கேட்டேன் ஒரு குரல், அதனால் ஃபாஸ்டிங் மண்டே இருக்க போகிறேன் அப்படின்னா. மண்டே வந்தது, என்ன சாப்பாடு அனுப்பாண்டால? ஆ சாப்பாடு நேற்று என்னமோ சொன்னேன், அதில் நீ சாப்பாடு அனுப்பு. சாப்பாடு அனுப்பி சாப்பாடு சாப்பிட்டாச்சு, அடுத்த நாள் சாப்பிட்டாச்சு. ஆண்டவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அவர் குரலும் தெரில, ஒன்றும் தெரில. உடனே என் மாமியார்ட்ட சொல்லிட்டு மாடியில் போய் படுக்க போகிறேன், காற்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் ஒர்க் பண்ணல ஒரு ரூமில். மேலே போனோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஃபாஸ்ட் பண்ண சொன்னேன், நீ நல்லா 5 நாளும் ஃபீஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்து படுத்துருக்கியா? நீங்கள் தான் சொன்னீங்களா? ஐயோ நான் யாரோ மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுது மேகமே இல்லை, மேகமில்லாத நிர்மலமான வானத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் என் நெத்தியில் விழுந்தால் நீங்கள் பேசினது உண்மை என்று புரிந்து கொள்ளுவேன். சொன்ன உடனே டக்குன்னு தண்ணி வந்து அடித்தது. உடனே படுக்க சுட்டு ஓடியாட்டேன். ரொம்ப குளிர் தான். எங்கள் மாமியார் கேட்டாங்க, ரொம்ப குளிரில் பயமாக இருக்கு. அடுத்த நாள் பைபிள் வச்சு 16 hours நான் ஸ்டாப் ஐ ஸ்டடி, ஐ ஃபாஸ்டட் அண்ட் ஸ்டடி. அண்ட் 27 hours ஐ ப்ரீச்ட் அபவுட் ரெவலேஷன். அந்த சிடி தான் இப்போ விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். அதை ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் எத்தனையோ புக்ஸ் வாங்கி படிச்சிருக்கேன், இது தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னா. அமெரிக்கனில் பாஸ்டர். ஓகே, எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம் பேரில் பேச, நம் குரலை கேட்க விரும்புகிறார். இன்றைக்கி வீட்டில் போயிட்டு நீங்கள் என் குரலை கேட்க விரும்புனீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசுங்க. என்ன பேசணும்னா, எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், ஒரு கார் வாங்கணும், 2 வீலர் தான் இருக்குது, கார் வேணும் அப்படிலாம் சொல்லாதுங்க. உங்களை நேசிக்கிறேன்ப்பா. எவ்வளோ நல்ல ஆண்டவர். 15 திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சும் ஆயிருக்கிறதே. பிடியுங்கள், நமக்காக நரிகளையும் குள்ள நரிகளையும் பிடியுங்கள். திராட்சை தோட்டங்களை அவைகள் அழிக்கின்றன. அதாவது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். 2 விதமான நரி சொல்லியிருக்கு. ஒன்று தாவி குதிக்கும் பெரிய நதி, முழு வளர்ச்சி அடைந்த நரி. இன்னொரு நரி குள்ள நரி. இந்த குள்ள நரி மணல் கலரில் இருக்கும், மண் கலரில் இருக்கும். அது கொஞ்சம் ஒரு குழி தோண்டி அது உள்ளே அந்த குழியில் கரெக்டாக படுத்துக்கிட்டு முகத்தை உள்ளே வச்சுக்கிறோம். பார்த்தா ஏதோ மண் தான் இருக்குது
அப்படி மாதிரி தெரியும். இந்த பெரிய நரி என்ன செய்யணும்னா பழத்தை குதித்து திராட்சை பழத்தை சாப்பிடும். இந்த குள்ள நரி என்ன செய்யணும், வேரை கடிக்கும். கனி கொடுக்காதபடி வேரை கடிப்பது குள்ள நரி, பழுத்திருக்கும் பழங்களை புசிப்பது பெரிய நரி. இந்த ரெண்டு நரியும் there should be no compromise in sacrificing the spiritual fruits, no compromise in our root being cut. நம்முடைய வேர் அது கடிக்கப்படக்கூடாது. வேர் கடிச்சிட்டா செடியினுடைய ஸ்ட்ரென்த்து போயிடும். ஆகவே நாம் ரொம்ப கடைசி காலத்தில் விழிப்பாக இருக்கணும். நோ ஈவன் ஸ்மால் காம்ப்ரமைஸ், சின்ன காம்ப்ரமைஸ் கூட நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. கர்த்தருக்குள் அன்பார்ந்த, in the morning the Lord is speaking to me also of this verse. Examine your life. உன் வாழ்க்கையை சோதித்து பார். பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறத சோதிச்சு பார். அதுக்கப்புறம் 16, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் நேசர் என்னுடையவர், பொசசிவ். நீங்கள் பூரா உன்னத பாட்டு பூரா படித்து பார்த்தீங்கன்னா 8 அதிகாரத்தில் 4 தடவை என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், she is sincere but not mature. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் அப்படின்னு சொல்கிறது சின்சியரிட்டி. ஆனால் மெச்சூரிட்டி இல்லை. சின்சியரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி ஆர் 2 different திங்ஸ். சின்சியரிட்டி இருக்கிறதுனால அவர் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறா. மெச்சூரிட்டி இல்லாதனால மலையேறி வா, நான் போகிறேன்னா நீங்கள் போங்க, நான் வரல, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். அதனால் யூ மஸ்ட் ஹாவ் சின்சியரிட்டி ஆஸ் வெல் அஸ் an aspiration to grow spiritually higher up. உயர வளர வேண்டும் என்னும் வாஞ்சை நமக்கு அதிகமாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு பேசின பைபிள் பேசேஜை பற்றி மோகன் சி லாசரஸ் அவருடைய மீட்டிங்கில் ஒரு சூப்பர் சாங். நம்முடைய இந்த வருஷம் நம்முடைய சிடியில் ஒரு பாடல் வெளியிட்டு இருக்கிறோம். ஒரு கர்நாடிக் சாங், கிளாசிக்கல் சாங். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல். கர்நாடிக்கில் அது ஒரு சுவிசேஷகர் ஊழியக்காருடைய மகள் பாடின பாடல். அந்த பாடல் நிறைய பேரை தொட்டு இருக்கிற, நிறைய பேர் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. எவாஞ்சலிஸ்ட் ஃபெலோஷிப் ஒன்றை வைத்திருக்கிறோம். அதில் வந்திருக்கும்போது கன்னியாகுமரியில் அந்த மகள் பாடுவதை நான் கேட்டு அதை பதிவு செய்து நம்முடைய சிடியில் வெளியிட்டு இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரருடைய மகள் ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்து அந்த பாடலை எழுத வைத்து பாட வைத்திருக்கிறார். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். நிறைய பேர் சொன்னாங்க இந்த சிடியில் அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லி. அந்த பாடலை நீங்களும் கேட்கணும். அதுதான் அந்த மகள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாள். இந்த பாடலை நாம் கேட்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை பார்த்து பாடுகின்ற ஒரு பாடல் இது. உன்னில் பழுது ஒன்றுமில்லை, உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி. உன்னில் பழுது ஒன்றுமில்லை,
உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி. மாரி காலம் சென்றது, மழையும் பெய்து ஒழிந்தது. மாரி காலம் சென்றது, மழையும் பெய்து ஒழிந்தது. பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. மரிசா சனிபா பமரி மரிசா. குருவிகள் பாடும் காலம் வந்ததே, காட்டுப் புறாவின் சத்தம் கேட்குதே. குருவிகள் பாடும் காலம் வந்ததே, காட்டுப் புறாவின் சத்தம் கேட்குதே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா. உன்னில் பழுது ஒன்றுமில்லை, சனி பமரிச. உன்னில் பழுது ஒன்றுமில்லை. ரிசனி பமரிச. உன்னில் பழுது ஒன்றுமில்லை. கமபனி சனி பமரிச. உன்னில் பழுது ஒன்றுமில்லை. நிசாபனி மப கம பமரிச. உன்னில் பழுது ஒன்றுமில்லை. பாட்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது? நல்ல கரந்தட்டி ஒரு வாழ்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்ம இந்த வருஷம் வெளியிட்டு இருக்கிற அதிசயமானவர் ஆடியோ சிடியில் இந்த பாட்டு இருக்கிறார். ஆடியோ சிடியில், நம்முடைய சிடியில் அந்த பாட்டு இருக்கிறது. நீங்கள் வாங்கி கேளுங்க. மணவாளன் ஆகிய இயேசு மணவாட்டியாக நம்மை பார்த்து பேசுவதை போல் அந்த பாடல். நீங்கள் தனியாக உட்காந்து கேட்ட ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறான்றதை நீங்கள் அந்த பாட்டு மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 911945100944. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.